வணக்கம் நண்பர்களே. வாசன் ஆடியோ சேனலுக்கு நண்பன் வரவேற்கிறோம். இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ரீஒர்க்காக நம்மகிட்ட வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 5.1 இருந்துச்சு. கஸ்டமர் வந்துட்டு எனக்கு 2.1 போகுது, 5.1 காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 2.1 மாற்றி கொடுத்துருக்குறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு, இந்த வால்யூம் சப்புக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு ரெண்டுக்குமே மாஸ்டர் கண்ட்ரோல். இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வால்யூமு, ரியரு, சென்ட்ரு இந்த ரெண்டு மட்டும் டம்மியாக இருக்குது. சப்புக்கு பார்த்தீங்கன்னா சப்பு வால்யூமு. அடுத்தது பேஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு, ட்ரிபிளும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டோடது. அடுத்தது இந்த போர்டு மாற்றிட்டேன், MP3 போர்டு. இது பார்த்தீங்கன்னா பகாதிய பிராண்டு. ஆன் பண்ணால் இந்த MP3 போர்டு வந்து ஆஃப் ஆயிரும். பேக் சைடு வந்து நமக்கு லைன் வந்துடும். ப்ரெஸ் பண்ணும்போது ஒன்ஸ் ஆன் பண்ணோம்னா ஆஃப் பண்ணோம்னா இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆன் ஆயிரும். இதில் வந்து ஆக்ஸு இன்புட்டாக போயிடும். இன்டீரியர் இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுவிட்சு ஆன் ஆஃப்க்கு, டோட்டலாக பவர் லைனு ஆக்ஸ் லைன் ரெண்டு கண்ட்ரோல் ஆகிற மாதிரி 6 பின்னில். இது பார்த்தீங்கன்னா பிடி போர்டு, யூடியோட பிடி போர்டு. சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நைஸாக இருக்கும். அதுபோல் பார்த்தீங்கன்னா சான் கம்பெனியோட சப்பு ப்ரீ போர்டு, ஃபுல் ப்ரீ போர்டு யூஸ் பண்ணுறோம். இந்த சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணியிருக்கு. ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. அதுபோல் பார்த்தீங்கன்னா சக்தியில் 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ, லெஃப்ட் ஒரு சேனல், ரைட் ஒரு சேனல் ஸ்டீரியோ போர்டு ஒன்று. அதுபோக பவர் ஆம்புக்கு இன்னொன்று யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா சப்பு ப்ரீ போர்டு, சப்பு பவர் போர்டு, சப்பு பவர் போர்டு பார்த்தீங்கன்னா சக்தி பிராண்டு யூஸ் பண்ணிக்கிறோம், மோனோவை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட் 2 லைன் கொடுத்துருக்குறோம். ஃபேன் கண்ட்ரோலு, ஜாக்கு 4 மாற்றிருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன், அதாவது ஸ்பீக்கர் ஷார்ட் ஆகிடுச்சு, காயில் போயிடுச்சு, அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இல்லை. இந்த பவர் ஆம்புக்கு ரெண்டுலேயுமே ஏதோ ஒரு தொந்தரவு, பவர் ஆம்பில் ஏதாவது தொந்தரவுனா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆயிரும். அதாவது இந்த பவர் ஆம்ப்லேருந்து ஸ்பீக்கருக்கு எந்த அவுட்புட்டும் போகாது. ஸ்பீக்கர்லேருந்து ஏதாவது ஃபால்ட்னாலும் இந்த பவர் ஆம்புக்கு எந்த ஃபால்ட்டும் வராது. அதனால் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா யூடியில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் 5 ஆம்ப்ஸில் யூஸ் பண்ணியிருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த ஆம்பிளிஃபையர் இருந்தது தான். ரெக்டிஃபையர் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா 50க்கு 10,000 மைக்ரோஃபேரடில் 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். 12 வோல்ட்டுக்கு ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுதான் நண்பர்களே, சிம்பிளாக இருக்குது, ஆனால் நீட்டாக இருக்குது. இது ரொம்ப ஹெவியான ஆம்பிளிஃபையர். 10 இன்ச்சு வேணாலும் டபுள் சைடு லோட் பண்ணிக்கலாம். சப்புக்கு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு லோட் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ரைட்டுக்கு 10 இன்ச்சு லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் நம்ம வாசன் ஆடியோவுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பட்டன் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரே ஒரு பட்டன் தான். நண்பர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.